வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 10 ஆண்டுகளாக வருமான வரிச்சுமை குறைக்கப்படும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பை பட்ஜெட்டில் பூர்த்தி செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம். உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டத்தில் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஈவா வேலு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்பு. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். வார விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். கர்நாடகாவில் நீடிக்கும் கனமழை காரணமாக காவேரியில் வினாடிக்கு 86,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 57,409 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் 71 அடியை நெருங்குவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் பண்ணவாடியில் படகு சவாரி துவக்கம். கடல் போல் காட்சியளிக்கும் காவேரி ஆற்றை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம். காங்கிரஸ், திமுக, விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. நீட் முறைகேடு, காவேரி நீர் பங்கீடு, வெள்ள நிவாரண நிதி குறித்து விவாதிக்க வேண்டும். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் கலந்து கொண்ட டி.ஆர். பாலு, திருச்சி சிவா வலியுறுத்தல். மத்திய அரசின் பாரபட்ச நடவடிக்கைகளால் மாநில அரசுகள் வஞ்சிக்கப்படுவதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு குற்றச்சாட்டு. கடந்த கால தவறுகளை சரி செய்து கொள்ளாமல் மேலும் மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து வருவதாகவும் சாடல். மத்திய அரசு யூனியன் கவர்மெண்ட் பேசாமல் இருந்துட்டு இது மாதிரி இருக்கக்கூடாது. உடனடியாக மக்களுக்கு தெளிவாக என்ன நடக்குதுங்கிறது சொல்லி ஆகணும். நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்லி ஆகணுங்கிறத சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பேச. ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளை நான் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அரசாங்கம் எதற்கு? குற்றவாளி குறித்து தகவல் தெரிவிக்க கூறிய அமைச்சர் ரகுபதிக்கு இபிஎஸ் கேள்வி. கேட்க முடியும். அதுகூட தெரியாத ஒரு சட்டத்துறை மந்திரியா இருக்காரு. என்ன செய்வது? ஆட்சி அவங்க கையில் தான் இருக்குது, அதிகாரம் அவங்க கையில் தான் இருக்குது, காவல்துறை அவங்க கையில் தான் இருக்குது, சட்ட ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் தான் இருக்குது. அவர்கள் தான் அதை எப்படி செய்ய வேணும், எப்படி தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும். அம்மா உணவகத்திற்கு கடந்த 3 ஆண்டுகளாக சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்யாதது ஏன் என இபிஎஸ் கேள்வி. அம்மா உணவகத்துக்கு சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்தது வெறும் நாடகம் என்று விமர்சனம். உண்மையிலேயே அம்மா உணவகத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் பலமுறை சோதனை செய்திருக்க வேண்டும், அல்லது அமைச்சர்களாவது சோதனை செய்திருக்க வேண்டும். அது எப்படி இயங்குகிறது என்பதையெல்லாம் 3 ஆண்டு காலம் கிடப்பிலை போட்டுவிட்டு இன்றைய தினம் போய் ஆய்வு செய்திருக்கின்றார். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி நேரில் ஆய்வு. ராயப்பேட்டையிலிருந்து ஆர்கே சாலைக்கு சுரங்கம் அமைப்பதற்கான துளையிடும் பணி தொடங்கி வைப்பு.
துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் யார் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்ற அமைச்சர் துரைமுருகன் நகைச்சுவை. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் எனவும் பேட்டி. இல்லைண்ணா அந்த உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டு இல்லை நாங்கள் இயங்க சமூக நீதிக்கான உலகின் முதல் OTT தளம் பெரியார் விஷன் என்ற பெயரில் தொடக்கம். திராவிட கழக தலைமையகமான பெரியார் திடலில் கி. வீரமணி தலைமையில் OTT தளம் துவக்கி வைப்பு. சாஸ்திரப்படி உன் தர்மப்படி நீ தாசி மகன், நீ கும்பிடுற கடவுளுடைய கற்பனைப்படி நீ தாசி மகன். திமுக எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் என கனிமொழி MP உறுதி. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் எனவும் பேட்டி. நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களோடு தொடர்ந்து அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இந்தியா கூட்டணியில் இருக்கும் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீரை பெற்றுத்தர வேண்டும் என OPS வலியுறுத்தல். உச்சநீதிமன்றத்தில் போராடி பெற்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு என்றும் அறிவுறுத்தல். காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீரை சட்டபூர்வமாக உச்சநீதிமன்றம் சென்று வாதாடி போராடி பெற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு இங்கு ஆளுகின்ற மாநில அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்திருக்கிறேன். அவர் தனக்குள்ள செல்வாக்கை இந்தியா கூட்டணியில் இருப்பதனால் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீரை பெற்றுத் தருவதில் முனைப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் இறுதிக்குள் முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்கும் பணி விரைந்து நடப்பதாகவும் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. மின்கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக ஆட்சிதான் காரணம். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் வந்தவங்க கையெழுத்து போட்டாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமை பறி போயிடுச்சு. இப்போ ஒன்றுக்கு ஒரு கடன் வாங்குறேன்னா கூட ஒன்றிய அரசை நம்பி தான் இருக்காங்க. ஆகையால ஒன்றிய அரசு இந்த மாநிலத்தில் எவ்வளோ, இந்த மாநிலத்தில் மாநிலத்திலையும் கம்மியாக இருக்கு, உயர்த்த வேண்டும் நிபந்தனை விதிக்கிறார்கள். இது அட்டவணை பிரிவினருக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க ஆட்சியில் இருந்த அரசுகள் தவறிவிட்டதாக VCK தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு குளறுபடியால் மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மீது மனித உரிமை ஆணையம் வழக்கு பதிவு. தூய்மை பணியாளர்கள் 3 பேர் மீது சாதி வன்கொடுமையோடு தாக்குதல் நடத்தியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி கல்வராயன் வலையில் சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் அதிரடி ஆய்வு. விஷச்சாராய சம்பவத்தை தொடர்ந்து அங்கு அதிரடிப்படை ஆய்வு நீடிக்கும் நிலையில் சோதனை. தமிழர் வரலாறு பண்பாட்டை அறிவியல் சான்றுகளுடன் கூறுவதற்கான அகழாய்வு பயணம் சரியான திசையில் செல்கிறது. தொல்லியல் அகழாய்வில் கிடைக்கும் பொருட்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் X தளத்தில் பதிவு. சென்னை அடையாறில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 அம்மன் சிலைகள், 1 வாள் பறிமுதல். 4 பேரை கைது செய்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை. இன்றைய இளம் தலைமுறையினர் மன அழுத்தம் அதிகமாக உள்ளதாக கூறுவது கவலை அளிக்கிறது. எந்த சாமியாரிடம் போக வேண்டியதில்லை, வாழ்வியல் படித்தால் எந்தவித மன அழுத்தமும் ஏற்படாது என நடிகர் சத்யராஜ் பேச்சு. ஒன்று கேட்டுக்கிறேன்,
நீங்கள் எந்த கார்ப்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம். வாழ்வியல் சிந்தனை படிச்சீங்கன்னா சரியா போயிடும். உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன். டாஸ்மாகிற்கு பதிலாக சூப்பர் மார்க்கெட், ரேஷன் கடைகள் மூலம் மதுபானம் விற்பனை மேற்கொள்ள அனுமதி கோரி வழக்கு திங்கட்கிழமை விசாரணை நடத்த உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தகவல்.